என்னடா இது இந்த அளவுக்கு நல்லா அமைச்சிருக்கிறீங்க. நிஜமாவே நான் மீஷோல இருந்து தான் ஆர்டர் பண்ணேனா அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. ஒன்னொன்னும் செம்ம குவாலிட்டியில அமைச்சிருக்கிறாங்க. எக்ஸலண்டா இருக்கு. ப்ராடக்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிட்டே இருக்கு. எல்லாமே பட்ஜெட் ரேட்ல தான் இருக்கு. ஸோ சாரீஸ்க்கு மேட்சிங்கா இருக்கிற ரெடிமேட் பிளவுசஸ் தான் இன்னைக்கு காமிக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற பர்பிள் கலர் டோலா சில்க் saree பார்க்கலாம். saree கலர் பாருங்க எக்ஸலண்டா இருக்கு. நிஜமாவே இது இந்த அளவுக்கு குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு பார்க்கல. செம்ம குவாலிட்டியா இருக்கு. அதுல டிசைன் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்ததுனால இன்னும் ஹைலைட்டா இருக்கு. saree ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கும். பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன புட்டாஸ் இருக்கும். பார்டர் ரெண்டு சைடுமே இருக்கும். அதுக்கப்புறம் முந்தானி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ saree குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இது பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலனாலும் வீட்ல டெய்லி saree கட்டுறவங்களுக்கு, ஆபீஸ்க்கு saree கட்டிட்டு போறவங்களுக்கு இந்த saree வந்து சூப்பரா இருக்கும். இந்த saree நான் 500 குள்ளவே வாங்கிட்டேன். 500 குள்ளவே இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த saree வெளியில கடையில வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம மினிமம் ஒரு 700 வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த saree கிடைக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ அந்த சாரிக்கு மேட்சிங்கா இருக்கிறதுக்கு நான் பிங்க் கலர் பிளவுஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கான்ட்ராஸ்டா இருந்தாதான் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக பிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளவுஸ் வந்து நான் நினைச்சதை விட இன்னும் நல்லா வந்திருக்கு. ரொம்ப கிராண்டா வந்திருக்கு. இது பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா பிளெயினா இருக்கிற saree கூட இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டோம்னா எக்ஸலண்டா இருக்கும். அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு. பிளவுஸ்ல கொடுத்திருக்கிற டிசைன் ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் தான். அது ஏதாச்சும் குத்துதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா. எங்கேயுமே குத்துற மாதிரி ஒன்றும் தோணல. ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்க போகுது. எல்போ வரைக்கும் ஸ்லீவ்ஸ் வரும். கொஞ்சோண்டு பஃப் ஸ்லீவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ்ல பேடட் இருக்கும். வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு ஸ்டிச் ரிமூவ் பண்ணாலே அது ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் இது பேக் ஹூக்ஸ் தான். பேக் ஹூக்ஸ் போட்டா இன்னும் ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ பேக் ஹூக்ஸ் பிடிச்சவங்க இந்த பிளவுஸ் வாங்கிக்கலாம். சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளவுஸ் ரேட் பாத்தீங்கன்னா 292 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டேன். இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி அமைச்சிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த ரெண்டுமே வேர் பண்ணி பார்த்ததுல எக்ஸலண்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காம்பினேஷன். ஆனா ஸ்லீவ்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லூஸா இருக்கு. பாடி ஃபிட்டிங் எல்லாமே எக்ஸலண்டா பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட சைஸ் எதுவோ அதுவே நீங்க வாங்கிக்கோங்க. கரெக்டா இருக்கும். ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த பிளவுஸ்ல நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். சாரியோட குவாலிட்டி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா? சூப்பரா இருக்கு. எவ்வளவு நேரம் வேர் பண்ணாலும் கஷ்டமாவே தோணாது. ஸோ ஆஃபீஸுக்கு கூட நீங்க ஈஸியா வேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ செகண்ட் saree பார்க்கலாமா? இது ரொம்ப ட்ரெண்டிங் saree அப்பா. கொஞ்ச நாள் முன்னால எங்க பார்த்தாலும் இந்த saree தான். யாரு பார்த்தாலும் இந்த saree தான். ஸோ எல்லாருமே இந்த saree ரிவ்யூ பண்றப்ப நான் நினைச்சேன் அந்த அளவுக்கு என்ன இருக்கு இந்த சாரீல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ரிசீவ் பண்ண பிறகு எக்ஸலண்டா இருக்கு. நிஜமாவே சொல்றேன். அவங்க எல்லாரும் சொன்னது ரொம்ப உண்மைதான். நானும் தப்பா ஒன்னும் நினைக்கல. அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படி புகழ்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் அந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது இதுக்கு வர்த்து தான் மச்சி அப்படின்னு தோணுச்சு. இந்த சாரீல ஹைலைட் என்னன்னா டபுள் ஷேட் இருக்கும். ஒரு சைடு கோல்டன் கலர்ல இருக்கும். இன்னொரு சைடு வந்து பீகாக் கிரீன் இருக்கும். இதுதான் ஹைலைட்டே. நம்ம கட்டிட்டு போனோம்னா டபுள் ஷேட்ல தெரியும் சாரி. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா தெரியும். அதுக்கப்புறம் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பார்டர் லேஸ் தச்சிருக்கிறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. சாரி ஃபுல்லா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப சில்கியாவும் இருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. இது நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறப்ப வாங்கியிருந்தா உங்களுக்கு 800 900 மினிமம் ஆயிருக்கும். பட் நான் இந்த saree வந்து 550 ருபீஸ்க்கே வாங்கிட்டேன். ஸோ இப்போ பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா நம்ம வால்ட்ரோப்ல இருக்க வேண்டிய saree தான். எக்ஸலண்டா இருக்கு. நீங்க பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனீங்கன்னா அப்படியே மினி மினிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப சில்கியா இருக்கவே பிளீட்டிங்ஸ் ஈஸியா தான் வருது. பட் பின்னு போட்டா மட்டும்தான் நிக்கும். வழுக்குது அப்படியே. அதுவே நீங்க சிங்கிள் பிளேட் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா கேரி பண்ணலாம். பட் இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் போட்டு கட்டினா அழகா இருக்கு. பட் அது
கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுச்சு. ஈஸியா தான் பிளிட்டிங் வருது. ஆனா அது வலிக்கி வலிக்கி போதா, பின் போடுறப்போ நிக்கவே மாட்டேன்து. சோ கொஞ்சம் உஷாரா கட்டிக்கணும் அவ்வளவுதான். பாத்தீங்களா டபுள் ஷேட்ல தெரியுது. எவ்வளவு நல்லா இருக்கு குவாலிட்டி. நிஜமாவே சூப்பரா இருக்கு. இந்த சாரிக்கும் பிங்க் கலர் பிளவுஸ் போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி வாங்கியிருக்கிற பிளவுஸ் மேட்ச் பண்ண. பட் அந்த பிளவுஸ்ல இது நிக்கவே இல்ல. சோ அதுக்காக தான் இந்த பிளவுஸ் மறுபடியும் போட்டு மேட்ச் பண்ணிருக்கிறேன். பிளாக் கூட செட் ஆயிடும். பட் பிங்க் கலர் போட்டா இன்னும் ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இதுல பிளவுஸ் வந்து பிளெயினா கொடுத்திருப்பாங்க. பிளவுஸ் கிராண்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரில இருக்கிற பார்டரே நீங்க வாங்கி கூட தச்சுக்கோங்க. அப்ப இன்னும் கிராண்டா தெரியும். பாத்தீங்களா பிங்க் கலர் பிளவுஸ் தான் இதுக்கு மேட்ச் ஆயிருக்கு. பிளாக் விட இது கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ரெண்டுத்துல எது நல்லா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் சாரி பார்க்கலாம். இப்போ சம்மர் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்குது. சோ காட்டன் சாரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சோ காட்டன் சாரீஸை கொஞ்சம் நிறைய வாங்கி இருக்கிறேன். சோ இந்த காட்டன் சாரி வந்து ஆஸ் இட் இஸ் பிக்சர்ல இருக்கிற மாதிரியே வந்திருக்கு. பட் கலர் கொஞ்சம் லைட் ஷேட் இருக்கு. டார்க்கா இருக்கு பிக்சர்ல, இங்க கொஞ்சம் லைட்டா இருக்கு அவ்வளவுதான். குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. பியூர் காட்டன்ல கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. பிளீட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி தான் நிக்குது. சோ குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கு. நீங்க காட்டன் விரும்புவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. பிளவுஸ் வந்து பிளெயின் பிங்கா கொடுப்பாங்க. சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் இருக்கும். கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. பெரிய பெரிய ஃபிளவர்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் முந்தானியும் பிங்க் கலர்ல தான் வரும். சோ இந்த காட்டன் சாரிக்கு மேட்ச் பண்றதுக்கு நான் வந்து நேவி ப்ளூ கலர்ல பிளவுஸ் வாங்கியிருக்கிறேன். ரெடிமேட் பிளவுஸ் வந்து பிங்க் கலருக்கு பிங்க் கலரே போட்டா கொஞ்சம் நார்மலா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் நேவி ப்ளூல பிக் பண்ண. இந்த பிளவுஸ் வந்து 400 சம்திங் ரேட் வந்துச்சு. பட் குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. நிஜமாவே நான் பிக்சர்ல எப்படி பார்த்தனோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் ரிசீவ் ஆயிருக்கு. குவாலிட்டி கூட எக்ஸலண்டா வந்திருக்கு. இதுல கூட கப்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடிமேட் பிளவுஸ்ல கப்ஸ் கொடுத்துடுறாங்க. அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஊப்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடே வரும், பேக் சைடு கிடையாது. டீப் நெக்கும் இல்லாம மீடியமா தான் இருக்கு பின்னாடி நெக்கு கூட. ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. பட் ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. நான் என்னோட சைஸுக்கு தான் பிக் பண்ணேன். பட் ரொம்ப டைட்டா தான் தோணுது. நீங்க உங்களோட சைஸ்கிட்ட ஒரு சைஸ் வந்து ஜாஸ்தி பிக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பாடி ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் டைட்டா தோணுது. ஸ்லீவ்ஸ் நம்ம தச்சிக்கலாம் ரொம்ப லூஸா இருந்தாலும். பட் பாடி ஃபிட்டிங் கரெக்டா இல்லைன்னா வேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான். இதுலவும் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சாரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நம்ம ஈஸியா கேரி பண்ணலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற சாரி இது. இது நான் வாங்கி நல்லா இல்ல, வேஸ்ட், எதுக்கு இந்த சாரி எல்லாம் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த சாரி வாங்கினேன். பட் இதோட குவாலிட்டி, இதோட டிசைன் பார்த்த பிறகு எனக்கே மனசு வரலப்பா. இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சிட்டில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே வில்லேஜ்ல இருந்தோம்னா நம்மள நாய் தான் துரத்தும் இந்த மாதிரி கட்டிட்டு போனா. ஏன்னா நம்ம வில்லேஜ்ல இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா கட்டிட்டு போனா எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவங்க யாரு நம்மள பாக்குறதுக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். நீங்களே டிஃப்ரெண்டா கண்ணுக்கு தெரிவிங்க. ஒரு 1000 பேர் இருந்தாலும் நீங்க மட்டும்தான் எல்லார் கண்ணுக்கும் தெரிவிங்க. அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி வைக்கும் இந்த சாரி. இந்த சாரிலுமே ஹைலைட் என்னன்னா இந்த ஓட்டை மட்டும்தான். இதுதான் ரொம்ப ஹைலைட். அதுக்கப்புறம் சாரியோட குவாலிட்டி கூட எக்ஸலண்டா இருக்கு. சாட்டின் மெட்டீரியல் ரொம்ப சில்கியா ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. குவாலிட்டி கூட நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டா. பட் நான் தான் தப்பா நினைச்சேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சாரி ரிசீவ் ஆன பிறகுதான் எனக்கு பிளாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த சாரி வந்து 2 விதமா 3 விதமா கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் வந்து இதுதான், நெக்குக்கு வேர் பண்றது. இது எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி வேர் பண்ணி ரிவ்யூ பண்றப்ப கூட எனக்கு என்னடா இது இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டேன். பட் நான் பர்சனலா வேர் பண்ண பிறகு இது இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட லுக்கே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தோணிச்சு. ஸோ நம்ம பாடி எங்கேயுமே கொஞ்சம் கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா
கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ளீட் போட்டீங்கன்னா இந்த மாதிரி கை உள்ள போடுறதுக்கே அந்த ஹோல் கொடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு சிங்கிள் ப்ளீட் போடுறதை விட இந்த மாதிரி நெக்குக்கு வேர் பண்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்மலா saree எப்படி கட்டுறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்க கட்டிக்கலாம். ஓட்டை ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது, அது உள்ள மறைச்சிடும். ஸோ இந்த saree வந்து வர்த்து மச்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி, டிசைன் கூட எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு காட்டன் saree பார்க்கலாம். இந்த saree கூட வீட்டுல நார்மலா கட்டிக்கிறதுக்கு இல்ல ஆபீஸ் வேர்க்கு இந்த saree வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வீட்டுல வேர் பண்றதுக்கு இல்ல ஆபீஸ் வேர்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் வாங்கின காட்டன் sarees எல்லாமே, நான் 3 காட்டன் sarees வாங்கியிருக்கிறேன். 3 காட்டன் sarees எல்லாமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. பியூர் காட்டன்ல வந்திருக்கு. நம்ம கடையில போய் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நல்லா வருமா அப்படின்ற டவுட் கூட எனக்கு வந்துச்சு. அதுவும் இவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட டவுட் வந்துச்சு. இது கூட நான் 500க்குள்ளவே வாங்கிட்டேன். இந்த சாரிக்கு மேட்ச் பண்றதுக்கு நான் 2 பிளவுஸ் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அது காம்போல கிடைச்சிச்சு, அதுக்காக 2 பிளவுஸ் வாங்கியிருக்கிறேன். 2 பிளவுஸுமே பாத்தீங்கன்னா 282 ருபீஸ்க்கே வாங்கிட்டேன். எவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு இந்த 2 பிளவுஸ் வந்திருக்குன்னா குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்ற சின்ன டவுட் இருக்கும் இல்லையா. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிளெயின் பிளவுஸ் தான், நெக்கு கிட்ட மட்டும் தான் சிம்பிள் டிசைன் இருக்கும். இதுக்கு ஊக்ஸ் எதுவுமே கிடையாது. டிஷர்ட் மாதிரி வேர் பண்ணிக்கிறோம். இதுல கலர்ஸ் நிறையவே அவைலபிளா இருக்கு. காம்போல நிறையவே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் நான் வந்து ஒயிட் அண்ட் ரெட் பிக் பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நார்மலா டெய்லி saree கட்டுறவங்களா இருந்தா இந்த பிளவுஸ் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும் கேரி பண்றதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம saree கட்டணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. பிளவுஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. டிஷர்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயுமே டைட்டா இருக்கு அப்படின்ற எந்த இதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஷேமா தெரியுதா அப்படின்ற ஃபீலும் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட் வந்து. இப்போ வந்து இந்த சாரிக்கு ஒன்னொன்னா மேட்ச் பண்ணி காமிக்கிற எந்த பிளவுஸ் இந்த சாரிக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. என்னோட சைஸ் தான் பிக் பண்ண, உங்களோட சைஸை பிக் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். எங்குமே லூஸா இருக்கு டைட்டா இருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. saree கூட ப்ளீட்டிங்ஸ் நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே தான் நிக்குது, கொஞ்சம் கூட நகராது. நம்மளா கொஞ்சம் நகர்த்தி வச்சா மட்டும்தான் நகரும். அந்த அளவுக்கு ப்ளீட்டிங்ஸ் வந்து செம்மையா இருக்கு. காட்டன் saree இல்லையா, எக்ஸலண்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. பிளவுஸ் வந்து ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ், கொஞ்சம் லூஸாவே இருக்கும். பாடி பாக்குறதுக்கு மட்டும்தான் பாடிக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்மளுக்கு வந்து காத்து போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். நிஜமாவே காய்ஸ், மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பிளவுஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க டெய்லி saree கட்டுறவங்களா இருந்தா, நார்மல் காட்டன் பிளவுஸ் தச்சு வைக்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி பிளவுஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேரி பண்ண முடியும். இப்போ ரெட் பேர் பண்ணி காமிக்கிற பாருங்க. எனக்கு என்னவோ ஒயிட் விட ரெட் தான் நல்லா சூட் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. saree ஃபுல்லாமே ஒயிட் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒயிட் வாங்கினேன். ஆனா ரெட் தான் நல்லா இருக்கு. எப்பவுமே கான்ட்ராஸ்டா போட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும் போல. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி நெக் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பாவும் இல்லை, அதுக்காண்டி ரொம்ப மேலேயும் இல்லை, மீடியமா இருக்கும். ஸோ எனக்கு இது பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த saree இந்த பிளவுஸ் பாத்தீங்களா, நான் வேர் பண்ண saree பிளவுஸ் கூட மீஷோல இருந்து வாங்கினது தான். இந்த சாரிக்கும் இந்த பிளவுஸ் பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கு இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா 294 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஜார்ஜெட் மெட்டீரியல் எக்ஸலண்டா இருக்கு. கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கு. எல்லாமே கை மட்டும்தான் எனக்கு லூஸா வந்திருக்கு, மீது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நேவி ப்ளூ மட்டும்தான் பாடி ஃபிட்டிங் சரியா இல்ல, மீது எல்லாமே பாடி ஃபிட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல கூட கப்ஸ் இருக்கு, வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இது கூட பேக் ஹூக்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கொடுத்திருக்கிறீங்கன்னு பாருங்க. செம்மையா கொடுத்திருக்கிறாங்க பிளவுஸ் வந்து. அதுக்கப்புறம் காட்டன் saree, இது கூட காட்டன் saree தான். இது கூட ப்ளீட்டிங்ஸ் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நிக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் கூட சூப்பரா இருக்கு. இந்த saree வந்து நான் 382 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்க்கு குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எக்ஸலண்டா இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு இந்த saree வந்து. எவ்வளோ நேரம் வேர் பண்ணாலும் கஷ்டமாவே தோணாது.
சாரி வைஸ் கூட நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துடுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு கலர் கொஞ்சம் லைட்டா தெரியும், பட் இது ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே சாரி. பேஸ்டல் கலர் விரும்புறவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும். லைட் கலரா தான் இருக்கும், பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணோம்னா இன்னும் ஹைலைட்டா இருக்கும். பிளவுஸோட பேக் நெக்கு கூட ரொம்ப டீப்பாவும் இருக்காது, நல்லா இருக்கும். வி ஷேப்ல வரும். சூப்பரா இருக்கு ரெண்டு ப்ராடக்ட்டுமே. எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா வந்திருக்கு. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைப்பேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் வேர் பண்ணிருக்கிற நெக் செட்டு கூட மீஷோல இருந்து தான் வாங்கினேன். இன்விசிபிள் செயின் ரொம்ப நல்லா வந்திருக்கு குவாலிட்டி. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவ்யூஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். எந்த தயக்கமும் வேண்டாம். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பா வீடியோ போட்டிடலாம். இருக்கட்டுங்களா? பாய்.